கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. என்னுடைய வாக்கு யாருக்கு? செய்தி அலசல், அரசியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம், அதோட கூட நாட்டு நடப்புகள், பல்வேறு விஷயங்கள் பற்றி நான் உங்களோடு தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறேன். அதே நேரம் என்னுடைய தனிப்பட்ட விருப்பத் தேர்வாக நான் யாருக்கு நாளை மறுநாள் நடக்கப் போகிற தேர்தலில் வாக்களிக்கப் போகிறேன் என்பதை பற்றி தான் இந்த சிறு குறிப்பு. ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து அவருக்கு வாக்களிக்க வேண்டும் அல்லது ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருவருக்கும் பலவித காரணங்கள் இருக்கும். என்னுடைய காரணங்கள் சிலவற்றை மட்டும் நான் இங்கே உங்களுக்கு முன் எடுத்து வைக்க விரும்புகிறேன். இது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதற்காக அல்ல, நான் என்ன செய்ய போகிறேன் ஏன் என்று சொல்வதற்காக மட்டுமே. மற்றபடி நீங்களாகவே பார்த்து முடிவு செய்து கொள்ளுங்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை. கடந்த 5 ஆண்டுகளாக திமுக கட்சி ஆட்சியில் இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் 2021 தேர்தலில் பெரு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது. அதன் பல்வேறு செயல்பாடுகளை உற்று நோக்கலாம், விவாதிக்கலாம், முந்தைய ஆட்சிகளோடு ஒப்பிடலாம். ஆனால் நான் 2-3 விஷயங்களை மட்டும்தான் இப்பொழுது உங்கள் முன் எடுத்து வைக்க இருக்கிறேன். முதலாவதாக பர்சனல் லிபர்ட்டி. ஒரு தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம். தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெரும் பாதிப்பு நிகழ்ந்தது. நான் விருப்பு வெறுப்புகளின்றி இந்திய நாட்டில் நடக்கும் பல்வேறு விஷயங்களை பற்றி எழுதுவது, பேசுவது என்பதை செய்து கொண்டு வருகிறேன். எனக்கென்று அந்த சமயத்தில் தனி ஊடகம் எதுவும் கிடையாது. இப்பொழுது நான் உங்களை கிழக்கு நியூஸ் வாயிலாகவும் தமிழ் அலை என்னும் சேனல் வாயிலாகவும் உங்களோடு நான் தொடர்பு கொண்டு பேசி வருகிறேன். முன்னதாக எனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது என்னை ஏதேனும் தொலைக்காட்சியில் அழைப்பார்கள், யூடியூப் சேனலில் அழைப்பார்கள், சில பத்திரிகைகளில் என்னை எழுதுவதற்காக சொல்வார்கள். அப்பொழுது எனக்கு தோன்றியதை நான் எந்த விதமான வசைச்சொற்களும் இல்லாமல் என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு என்னுடைய விருப்பத்தை நான் சொல்லி வந்திருக்கிறேன். அப்படித்தான் ஆதன் நியூஸ் என்னும் யூடியூப் சேனலில் ஒரு பேட்டி நேர்காணலுக்காக என்னை அழைத்திருந்தனர். இணையம் வாயிலாக கொடுத்தது தான். அதில் மணிப்பூரில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றிய ஒரு பேட்டி அது. இன்றைக்கும் அது ஆதன் நியூஸ் தளத்தில் அது கிடைக்கிறது. அதில் என்னுடைய பல்வேறு கருத்துக்களை சொன்னேன். நீதித்துறை பற்றி என்னுடைய கருத்துக்களை சொன்னேன். இதெல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் அதிகாலையில் என் வீட்டிற்கு 50 காவல்துறையினர் வருகிறார்கள். கவனிச்சுங்க, நான் பேசுவது மணிப்பூரை பற்றி. அதில் நீதித்துறை முக்கியமாக அப்பொழுது அது பற்றிய சில விவாதங்கள் நீதித்துறைக்கு வழக்குகளாக எடுத்து செல்லப்பட்டிருந்ததன் அடிப்படையில் நான் ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருந்தேன். குன்னம் என்னும் இடத்தில் ஒரு ஆள் புகார் கொடுத்தாராம். அவர் ஒரு வழக்கறிஞர். அந்த புகாரை எடுத்துக்கொண்டு குன்னத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை, ஆஹா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பற்றி பத்ரி சேஷாத்ரி என்பவன் தமிழில் ஆதன் நியூஸ் என்னும் தளத்துக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது ஏதோ சொல்லிவிட்டான் என்று அவருடைய மனம் பொங்கி பொங்கி வந்ததாம். அந்த முதல் தகவல் அறிக்கையில் என்ன வருகிறது என்றால், 2 தரப்புகளுக்கு இடையே மோதல் நிகழ்ந்து விடும். எந்த 2 தரப்பு நமக்கு தெரியாது. அவங்க ஒரு அவசரமாக ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆரை விசாரிப்பதற்காக என்னை காவலில் எடுத்து ரிமாண்ட் வைக்க வேண்டும் என்று ஒரு சனிக்கிழமை அதிகாலையில் வந்தார்கள். சரி, வந்து அழைத்து கொண்டு போய், ஏன்னா சென்னையில் நான் இருக்கிறேன், அது என்ன மாதிரி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம், 50 காவலர்களுக்கு மேல் வந்தார்கள் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அழைத்து கொண்டு போய் குன்னத்தில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னால் நிறுத்தி, அதற்கு பிறகு நான் ஒரு 2 நாட்கள், அது விடுமுறை, ஸோ சனி ஞாயிறு போக திங்கட்கிழமை அவர்கள் போலீஸ் காவலில் எடுத்து என்னை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தனர். என்னுடைய தரப்பு வக்கீல்கள் அதை கடுமையாக எதிர்த்தனர். அதற்கு பிறகு செவ்வாய்க்கிழமை என்று அதே சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் வந்தது. சனிக்கிழமை அவர் ஜுடிஷியல் ரிமாண்ட் கொடுத்திருந்தார். திங்கட்கிழமை விட்டு செவ்வாய்க்கிழமை என்று விசாரணைக்கு வந்து அவர் பெயில் கொடுத்தார். அதற்கு பிறகு நாங்கள் உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் சென்று அந்த வழக்கை ரத்து செய்தோம், குவாஷ் செய்தோம். அந்த ப்ரொசீஜர், அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். இப்போ வந்து அந்த கேஸ் முக்கியமல்ல. என்ன முக்கியம் என்றால், யாரோ ஒரு சிலர், இது எங்கிருந்து வந்ததுங்கிறது நமக்கு நல்லா தெரியும்.
ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் என் மீது என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் அந்த அளவுக்கு ஒர்த்தா ஒரு பெரிய கட்சியைச் சேர்ந்தவனா, நான் எந்த கட்சியிலும் உறுப்பினர் கிடையாது. என்னுடைய கருத்துகளால் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு அவர்கள் மேலிடத்திலிருந்து அழுத்தம் கொடுத்து, அது காவல்துறையின் தலைமை இடத்திலிருந்து, ஏன்னா நாங்கள் காவல்துறை வண்டியில் போயிட்டு இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக எங்கே இருக்கிறீர்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று விசாரணை அப்படியே அவங்களுக்கு ஃபோனில் போயிட்டே இருக்கு. இதையெல்லாம் செய்தார்கள். என்ன காரணம்னு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. ஒரு 2-3 நாள் உள்ளே இருந்துட்டு வந்திருக்கேன். அதனால் எனக்கு எந்த விதத்திலும் குறைந்து போய்விடவில்லை. என்னுடைய மன உறுதி அதிகமாகத்தான் ஆகியிருக்கிறது. திமுக என்பது எனக்கு இதை செய்தது என்பதை விட்டுவிட்டு, என்னுடைய பின்புலம், நான் என்ன படித்திருக்கிறேன், நான் இந்த நாட்டுக்கு இந்த மாநிலத்துக்கு என்ன செய்திருக்கிறேன்னு ஒரு பெரிய லிஸ்டெலாம் நான் தர விரும்பலை. சுருக்கமாக கிழக்கு பதிப்பகம் என்னும் தமிழ் பதிப்பு நிறுவனத்தை நான் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகிறேன். 2500க்கும் மேற்பட்ட தமிழ் புத்தகங்களை பதிப்பித்து கொண்டு வந்திருக்கிறோம். அதற்கு முன் உலக அறியப்பட்ட கல்வி நிறுவனங்களில் படித்து பட்டங்கள் பெற்று வேறு பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறேன். சாதனையா சோதனையா அப்படிங்கிறது உங்களுடைய பிரச்சனை. இன்றைக்கும் நான் சில தொழில்களை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரியான வழக்குகளுக்கு வழக்கே போடுறாங்க. யாரோ ஒருத்தர் அப்படியே மனம் பேதலித்து நான் சொல்வதை கேட்டு ஒரு முதல் தகவல் அறிக்கை கொடுக்கிறார் என்றால், சட்டத்தில் என்ன இடம் இருக்கிறது என்றால், எனக்கு சார்ஜ் ஷீட் அனுப்ப வேண்டும். அதன் பிறகு என்னை விசாரணைக்கு அழைக்க வேண்டும். இதற்கு ஜுடிஷியல் ரிமாண்ட் தேவையில்லை, போலீஸ் கஸ்டடி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் இதை மேற்கொண்டு போராடி இதை செய்தவர்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிப்பது என்பதெல்லாம் கடினம். நம்மளுடைய வேலையில் நமக்கு தினம் 1000 வேலை இருக்குது. ஸோ நம்ம அதிகபட்சமாக செய்வது என்னவென்றால், அந்த வழக்கை விரைவில் முடித்துவிட்டு வெளியே வருவது தான். அப்போ எந்த கட்டத்திலும் தங்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை தனக்கு எதிரிகள் யாரோ அவர்கள் மீது, எதிரிகள் என்று இவர்கள் நினைப்பது யாரோ அவர்கள் மீது பிரயோகிக்க இவர்கள் தவறவில்லை. எனக்கு மட்டும் இல்லை, பல பேர், என்னுடைய கவுண்டில் என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, 200க்கும் மேற்பட்டவர்கள் மீது இதை செய்திருக்கிறார்கள். இதில் மிக பெரும்பாலானவர்கள் கட்சிகளை சேர்ந்தவர்கள். இப்போ கட்சிகளோட விவகாரம் அப்படிங்கிறது வேற. அவர்கள் களத்தில் இறங்குகிறார்கள், பலவற்றை செய்கிறார்கள், பேசுகிறார்கள், அதெல்லாம் வேற விஷயம். நம்ம இந்த கீபோர்டு வாரியர்னு சொல்லக்கூடியவர்கள் தான் ஏசி அறைக்குள் இருந்து கொண்டு கருத்துக்களை சொல்பவர்கள். ஆனால் இந்த கருத்துக்கு இடம் இருக்கிறது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் என்பதுதான் இங்கே முக்கியமானது. ஏதாவது ஒரு இடத்தில் எங்கேயாவது ஒரு சட்டத்துக்கு புறம்பான விஷயம் இருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் இந்த இடத்தில் நடந்திருக்கிறது. ஆனால் அதை பற்றி அவர்கள் சிறிது கூட கவலைப்படவில்லை. இந்த ஆட்சி தொடருமானால், திமுக தலைமையிலான இந்த ஆட்சி தொடருமானால் தனிநபர் சுதந்திரத்துக்கு பேராபத்து என்று நான் கருதுகிறேன். அதன் காரணமாக இந்த ஆட்சி தோற்க வேண்டும், இந்த கட்சி தோற்க வேண்டும், திமுக என்னும் கட்சி தோற்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதற்கு என்னால் ஆனது என் ஒரு வாக்கு. அந்த வாக்கை திமுக கட்சிக்கு எதிராக நான் செலுத்த வேண்டும். எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன? அதிமுக தலைமையிலான கூட்டணி, விஜய் உடைய தமிழக வெற்றி கழகம், சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி மற்றும் பல்வேறு சிறு சிறு கட்சிகள். இதில் யாருக்கு அதிக ஆற்றல் இருக்கிறது திமுகவை தோற்கடிக்க என்றால், என்னுடைய கருத்தில் இப்பொழுதைக்கு அது அதிமுக தலைமையிலான கூட்டணி தான், தேசிய ஜனநாயக கூட்டணி. என்னுடைய தொகுதி மயிலாப்பூர். அதில் ஒரு பாரதிய ஜனதா வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் இப்பொழுது இருக்கிறார். அப்படி இல்லாமல் அந்த கூட்டணியின் யார் அங்கே நின்றாலும் நான் அவர்களுக்காக என்னுடைய வாக்கை அளிப்பேன். இந்த முறை மிக தெளிவாக என்னுடைய வாக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதாவுக்கு. அவர் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதனால், மேலும் இந்த கூட்டணிக்கு என்னுடைய வாக்கு சென்றால் அது திமுக தலைமையிலான கூட்டணியை தோற்கடிக்கும் என்று நான் இப்பொழுது உறுதியாக நம்புவதால், இந்த ஒரே ஒரு தனிநபர் என்னுடைய பர்சனல் விஷயத்துக்காக மட்டும்தானா என்றால் நிச்சயமாக அதுதான். ஏன்னால் எனக்கு முதலில் தேவைப்படுவது என்னை போன்று பேசக்கூடியவர்களுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும் என்பது. சரி, ஆட்சி மாறினால் அவர்கள் வேறு சிலரை போய் இதே மாதிரியான செயலை செய்தார்கள் என்றால், இப்பொழுதே உத்தரப்பிரதேசத்தை பார், டெல்லியை பார், இங்கே பார், அங்கே பார் என்றெல்லாம் சொல்வார்கள்.
நான் அங்கெல்லாம் வசிக்கவில்லை. நான் வசிப்பது இங்கே. ஊர் உலகத்தில் எங்கோ ஓரிடத்தில் பாரதிய ஜனதா ஏதோ ஒன்றை செய்கிறது என்பதற்காக இங்கே நான் திமுகவை தேர்ந்தெடுக்க முடியாது. ஏனெனில் இங்கே திமுக எனக்கு அதனை செய்கிறது. ஆகவே இங்கே திமுகவை அகற்றுவது என்னுடைய வேலையாக போகிறது. அது நான் ஒரு வாக்கை செலுத்தி இது நடக்குமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் குறைந்தபட்சம் நான் என்னுடைய வாக்கை திமுகவை தோற்கடிப்பதற்காக செலுத்த வேண்டும். இன்னும் இந்த கேஸை பற்றி நான் பல விஷயங்களை சொல்லலாம். இதில் என்னென்னா, திமுகவை சேர்ந்த பலர் என்னுடைய நண்பர்கள். இதில் 2 அமைச்சர்கள், வேறு சில பேருக்கு என்னை அவர்களுக்கு தெரியுமா என்று தெரியாது, எனக்கு எல்லாரையும் தெரியும் என்றாலும் 2 அமைச்சர்கள் என்னுடைய ஃபோன் புக்கில் இருப்பவர்கள். அவர்களோடு நான் அவ்வப்போது உரையாடி வந்திருக்கிறேன். யார் என்ன அப்படிங்கிற பெயரெல்லாம் வேண்டாம். இந்த கைது நடந்த அன்று நான் அந்த இருவருக்கும் தகவல் தெரிவிக்கிறேன். என்ன காரணத்துக்காக இது நடக்கிறது என்று தெரியவில்லை என்று. ஒருவர் என்னுடன் தொடர்பு கொண்டார். அதன் பிறகு அதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டோம். திருப்பி வெளியில் வந்து எஸ்எம்எஸ்லாம் பார்த்தா தகவல் இருக்குது. ஆனால் ஒருவர் தொடர்பு கொள்ளவே இல்லை. அதெல்லாம் தனிநபர்களுக்கு வந்து அவ்வளவுதான். ஏன்னா கட்சி திட்டமிட்டு ஒரு செயலை செய்கிறது, அந்த கட்சி திட்டமிட்டு செய்கிறது. அதில் அப்புறமா எம்பி, எம்எல்ஏக்கள், இப்படி வேறு சிலரையும் தெரியும். இதில் சிலரை நான் பொது இடத்தில் பார்க்கிறேன். அவர்களுக்கு என்னை பார்க்கும் பொழுது கூசுகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு இன்டலெக்சுவல் சர்க்கிள், அவர்களோடு உட்கார்ந்து பலருடன் சேர்ந்து பல பொது இடங்களில் விவாதங்கள் செய்திருக்கிறோம். அப்போ என்ன மாதிரியான ரியாக்ஷனை நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய, நீங்கள் உரையாடக்கூடிய ஒருவருக்கு செய்வீர்கள்? நீங்கள் பாசிசம் பற்றி பேசுவதற்கு உங்கள் யாருக்கும் வாயே இல்லை. திமுகவே, அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் வந்து பாசிச பாஜகவுக்கு நாங்கள் எதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு, அதே பாசிசத்தை இங்கே கையாண்டவர்கள் நீங்கள். இவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது, முதல்வருக்கு தெரியாது. ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அந்த நிகழ்வில் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். எண்ணற்றவர்கள் இதுபோல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது திமுக வெகு காலத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்து, 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து, கலைஞர் கருணாநிதி இல்லாத ஒரு காலகட்டத்தில் புதிதாக 2021 2026 வரையிலான திமுக ஆட்சி புதிதாக செய்ய தொடங்கியது. இதற்கு முன் ஜெயலலிதா பல பத்திரிகையாளர்கள் மீது வழக்கு போட்டிருக்கிறார். ஆனால் இந்த நக்கீரன் ஒரு விஷயத்தை தவிர அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டது என்று ஒன்றும் கிடையாது. ஆனால் அதே இது ஸ்டாலினுடைய இந்த ஆட்சி காலத்தில் சில நூறு, பல நூறு அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது, ஃபுல் லிஸ்ட் நம்மகிட்ட கிடையாது. இந்த பின்னணி மட்டுமல்ல, மிக முக்கியமாக இதற்கே என்னுடைய கைது நடவடிக்கைக்கு பின்னரேயே பிராமண எதிர்ப்பு, பிராமண காழ்ப்புணர்ச்சி என்பது கட்டாயமாக அதன் அடிப்படையில் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஒரு மைக்ரோ மைனாரிட்டி, அதற்கு நீங்கள் வரலாற்று ரீதியாக பல்வேறு குற்றங்களை சுமத்துகிறீர்கள். இன்றைக்கு அந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது ஏளனம், வெறுப்பு, இதை தவிர வேறு ஒன்றையும் உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் செய்வதில்லை. இணையத்தை திறந்து பார்த்தால் அவ்வளவு வெறுப்பு மண்டி கிடக்கிறது உங்களுடைய செயல்பாடுகளில். அதிலிருந்து அடுத்த கட்டமாக இந்து மத வெறுப்பு, இந்து கோவில்கள் மீதான தாக்குதல். நீங்கள் சொல்லலாம், எண்ணற்ற கோவில்களுக்கு நாங்கள் குடமுழுக்கு செய்திருக்கிறோம் என்று. அந்தந்த கோவில் காசில் தான் குடமுழுக்கு செய்கிறீர்கள். நீங்கள் இந்து அறநிலையத்துறை உங்கள் கையில் வைத்திருப்பதால் அதனை செய்கிறீர்கள். இல்லாவிட்டாலும் இந்த குடமுழுக்கு நடக்கும். இந்த கோவில்களுக்கு, அதன் மீது உங்களுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. அதை தனியாக விட்டுவிடலாம் என்றால் அதில் உங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போ இதெல்லாம் மட்டும்தானா நாங்கள் அங்கே இதை செய்திருக்கிறோம், அங்கே இதை செய்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லலாம். என் கண்ணில் படக்கூடிய உங்களுடைய வெறுப்புணர்வை, தனிநபருடைய சுதந்திரம், உங்களுக்கு எதிராக ஏதேனும் ஒரு கருத்தை ஒருவன் சொன்னால் எந்த தூரத்துக்கு வேண்டுமானாலும் அதிகாரத்தை வளைத்து அவருக்கு கெடுதல் செய்யலாம் என்று விரும்பி இறங்கி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீதான கடுமையான காழ்ப்புணர்வு, ஒரு மதம், ஒரு பெருமதம் ஆக்சுவலாக, அதற்கு எதிராக பல இடங்களை உதாரணங்களாக சொல்லலாம். திருப்பரங்குன்றத்தை ஒரு உதாரணமாக சொல்வேன், அதோடு விட்டு விடுவோம். இது எல்லாவற்றையும் சேர்த்து முதன்மையாக வைத்து, இதை தவிர பொருளாதாரத்திலும் மற்ற இடங்களிலும் பேசலாம், அதை நான் செய்யக்கூட போவதில்லை. இவற்றை முதன்மை காரணங்களாக வைத்து திமுக என்னும் கட்சி தோற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு என்னுடைய வாக்கு கட்டாயம் உண்டு. என்னுடைய வாக்கு யாருக்கு என்பதாக நான் உங்களுடன் பேச விரும்பியது. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.
நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு உரிய அந்தந்த காரணங்களை வைத்துக்கொண்டு நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி.